என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஹே காய்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சின்ன பிளான். லாஸ்ட் நைட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூரில் சுகியாக பார்ட் டைம் ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் மூலமாக அவனோட ஐடியா வாங்கி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். சும்மா ட்ரை பண்ண ரொம்ப நாள் ஆசை, டெலிவரி பாய் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலான்னு ஆசை. ஸோ இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அவன் ஐடி கொடுத்தான். ஆக்சுவலாக நான் கேட்டேன் 7 to 10 கேட்டேன், பீக் டைம் கேட்டேன். ஆனால் அவன் தான் சொன்னால் அப்போ 12 மணிக்கு மேலே ஓட்டுறா, அப்போ தான் உனக்கு டிராஃபிக் இஷ்யூ இருக்காது, நல்லாயிருக்கும், ட்ரைவ் பண்ண கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னான். நம்ம 12 to 5, அதாவது 5 மணி நேரம் புக் பண்ணியிருந்தோம், ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இப்போ 4:30 ஆகுது, 4.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வச்சு. இன்னும் அடுத்த ஆர்டர் வரல. இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தால் 5 மணி கம்மிட் ஆயிரும். டெலிவரி பாய் வந்து உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த ஒர்க் பண்ணணும், சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு. இது நல்லா இருக்குது. ஆனால் பட் இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இதை மெயின் ஒர்க்காக எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு இன்கம் வருமாங்கிறது தெரியல. ஏன்னா பெட்ரோல் செலவு இருக்குது, வண்டி தேய்மான செலவு இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் பார்ட் டைமுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு ஜாப் வந்து டெலிவரி ஒர்க்கு. ஏன்னா வந்து இதுக்கு வந்து பார்ட் டைமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப பெட்ரு தான். காலைல ஒரு வேலை இருந்துட்டு ஈவினிங் ஒரு வேலை வேணால் இதை நம்ம பார்க்கலாமே தவிர, ஒரு செகண்டரி இன்கம், ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர, மெயின் ஒர்க்காக அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு 5 years பக்கம் நான் ஓட்டினேன், உண்மையிலே முடியல. டிராஃபிக்கே இல்லை, இருந்தாலும் அப்பயும் ட்ரைவ் பண்ண முடியல. மற்றவங்களாம் எப்படி டிராஃபிக்கில் ஓட்டுறாங்கன்னு தெரில. டெலிவரி பஸ்ஸுங்க பெரியவங்களாம் ஓட்டுறாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டம், சேலஞ்சான விஷயம். லாஸ்ட்டு ஆர்டர் காய்ஸ், கடைசி ஆர்டரு. இந்த ஃபுட்டு ரெடி ஆகலை, 1/4 மணி நேரம் ஆச்சு. இதில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நல்ல விஷயம் இல்லை, அதை தாண்டி இதில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கோயம்புத்தூரில் தான் ட்ரை பண்ணோம். ஃப்ரெண்டு கோயம்புத்தூரில் தான் இருக்குண்ணா, நானும் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். நம்ம சேனலுக்காக ஒன்று நாள் ட்ரை பண்ணலான்ட்டு நான் கேட்டப்போ இம்மிடியட்டாக அவன் அந்த டேவை எனக்கு கொடுத்துட்டான். அவன் ஐடியில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். பெட்டராக இருக்குது, நல்லாயிருக்கு, ஓகே தான். பார்ட் டைமாக இன்கம் ஏர்ன் பண்ண ஆசைப்படுறவங்க தரமாக டெலிவரி ஜாப் எடுங்க. ஒன்றில் ஃபுட்டை எடுக்கணும், கொண்டு போய் கஸ்டமர் ப்ளேஸில் டெலிவரி பண்ணணும், இன்கம் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஆர்டரு எடுத்தாச்சு. இது நல்லபடியாக கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணி இந்த டேவை நல்லபடியாக முடிக்கலாம். லோட் சாரு, ரேபிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி இருக்குது. பட்டு ஜொமேட்டோ இஸ் பெட்ரு. ரேபிடோ வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் அதிகமாக பிடிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஜொமேட்டோ வந்து பெட்டராகவே இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஸ்விக்கி ஓட்டியிருக்கேன். நான் போட்ட பெட்ரோலுக்கான இன்கமும் அலைஞ்சதுக்கான இன்கம் வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஓகே அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லாயிருக்கு, நல்ல ஒரு அனுபவம். எனவே இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, தண்ணி எரியுது. அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, லாஸ்ட் ஆர்டரு. இதை முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நம்மளோட இந்த விலாகை முடிக்கலாம். இது ஃபஸ்ட்டு விலாக் நம்ம சேனலில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு விலாகு. நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எடுக்க முடியல. மழை பெஞ்சிட்ருக்கு கோயம்புத்தூரில், நல்ல மழை. அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. நின்னோடனே தான் இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம அப்டேட்டே இருக்கும், தொடர்ந்து நம்ம கனெக்டில் இருக்கும். ஓகே கைஸ், பாய், குட் நைட், சாரி, குட் மார்னிங்.